தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். நாகரிகமாக இப்போ நிறைய குடியிருப்பு வாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ துளசி வச்சு நம்ம வழிபடணும் வீட்டில் அப்படின்னா அவங்க எந்த இடத்துல வச்சு வழிபடணும், அதற்கு முறை என்ன அப்படின்றத சொல்லுங்கள். வச்சு வழிபாடு செய்யலாம் கூட இல்லை, செய்ய வேண்டும். ஆர்வம் உள்ளவர்கள், அதுக்குன்னு நான் நிர்பந்தப்படுத்தலை. அதை சில ஃப்ளாட்டில் அந்த வீடு இருக்கு இல்லையா, அது இந்த வீடு மட்டும்தான், பக்கத்தில் இப்படி வருது, எதிர்க்க வீடு இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிற வீடு பக்கத்து வீடு இப்படியே போயிட்டு இருக்குது, எதிர்க்க வீடு இல்லை இந்த ஃப்ளாட்டில். புரிய முடியாது சொல், இந்த ஃப்ளாட்டில். அடுத்த ஃப்ளாட்டில் இப்படி இதே மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இதில் இடம் இருந்தால், திருப்பி சொல்கிறேன், அந்த வாசக்கதவுக்கிட்ட இந்த இடத்துல இடம் இருந்தால் இங்கே வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் செருப்பை கட்டி போடுற இடத்துல இந்த வைக்கக்கூடாது, எதிர்க்க. ஏன்னா நாம் இங்கே வச்சுட்டு செருப்பு இங்கே கட்டி போடுறேன்னு கழிப்பின உடனே செருப்பை கட்டி போட்டுட்டு அந்த ஷாக்ஸா, இந்த மேல் உரை சொல்கிறேமே, அதை கட்டி அதை திருப்பி இந்த பக்கம் இருக்க மாட்டோம், அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு ரொம்ப பொறுப்பாக உதறணும், எல்லாம் அதில் தான் விழும். ஆகவே இதை கூட விலக்கி விட்டு, முடிஞ்சால் தூரம் இருந்தாக்க தள்ளி வச்சுக்கோங்க. இதை கூட முடியாவிட்டால் அழகாக கொண்டு போயிடுங்க. பால்கனியில் இருக்க, பால்கனியில் அப்படி நுழைஞ்ச உடனே, பால்கனி கொஞ்சம் பெருசாக இருந்தால் இப்படி வந்த உடனே அப்படி இங்கேருந்து ரூம்லேருந்து பார்த்தாலே பால்கனிலேருந்து துளசி பாரு நீ கதிர்விட ஆரம்பிச்சிருக்கு, அப்படி கொஞ்சம் அப்படி தள்ளி, அதாவது அந்தந்த இருக்கக்கூடிய அந்த என்னது செவரு மாதிரி கம்பியில் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு கொஞ்சம் இடம் விட்டுட்டு, இல்லை சுற்றுறதுக்கு இடம் வேணும் தாத்தா அப்படின்னாக்க, அல்லது நீளம் இல்லைன்னாக்க, வலதுகை புறமாக வெளியில் போகிறோம், பால்கனி உள்ளுக்குள்ளே, அதோ பால்கனிக்கு போகிறோம், இந்த பக்கம் வைக்காமல் வலதுகை புறமாக அழகாக இதே மாதிரி வச்சு, உங்களுக்கு வலம் வர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி இடம் வச்சுக்கோங்க. அப்படி வலம் வந்து அழகாக பூஜை செய்யலாம். இவ்வளவு நேரம் ஆன்மீக சிந்தனையோடு பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்மா. தமிழ் ஜனம் நேயர்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்டீர்கள் அல்லவா, அவ்வளவு பேர்களுக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டும் என்று காஞ்சி குருநாதர்களையும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு, அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.